இன்றைக்கி நம்ம ஒரு புதிய ஒரு அப்டேட்டட் வந்திருக்கு. என்னென்னா, உங்களுடைய ஆதார் எண்ணை ஆன்லைனில் போயிட்டு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. அந்த அப்டேட் எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு சில பேர் ரீசெண்டாக ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தா, ஏதாவது ஆதார் கார்டு அப்டேட் பண்ணியிருந்தா, நேமோ இல்லை அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தா அவங்க அப்டேட் பண்ண தேவையில்லை. இப்போ யாராருக்கு அப்டேட் பண்ணணும், யாராருக்கு அப்டேட் பண்ண வேணாம் அப்படின்ற செய்தி எப்படின்னா, இப்போ நேராக உங்களுக்கு தெரியும். இப்போ UIDAI இந்த இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா வரும். ஒரு UIDAI அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகுது. லோட் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் போயிட்டு இங்கே பாருங்கள், செக் ஆதார் ஸ்டேட்டஸ் நீங்கள் பண்ணணுமா வேணாமா அப்படின்றதுக்கான இதில் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். டாக்குமெண்ட் அப்டேட்டு, அடுத்துட்டு டவுன்லோடு ஆதார் நம்பரு வெரிஃபை, உங்கள் நம்பர் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேங்க்கில் அந்த சீடிங் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பிவிசி கார்டு வேணாலும் உங்களை பண்ணிக்கலாம். பிவிசி கார்டுடைய ஏதாவது ஆர்டர் இப்போ ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் பார்க்கலாம், செக் ஆதார் வேலிட் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. இப்போ என்னுடைய ஆதார் நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த கேப்ஷாவை டைப் பண்ணுறேன். ப்ரொசீட். இங்கே பாருங்கள், ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னா, நான் ரீசெண்டாக நிறைய விஷயம் அப்டேட் ஆதாரில் தேவையான டேட்டாஸ் அப்பப்போ நான் அப்டேட் பண்ணுறதால இது ஆல்ரெடி எக்ஸிட்ஸ்னு வருது. ஒரு வேளை உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா கீழே ப்ளூ கலரில் ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ண மாதிரி ப்ளூ கலரில் உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல வரும். அதில் போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணியே ஆகணும். அதுக்கான அந்த வீடியோ தான் இது. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வெளியில் போய் அங்கங்கே பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் அதுக்கான என்ன டேட் மாற்றுறீங்கன்னா டேட்டுக்கு அதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றது இருக்கும். இல்லைனா நீங்கள் அதில் ஒரு ஃபார்மேட் இருக்குது, அந்த ஆதார் ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் யாராவது ஒரு பி கிரேடு அல்லது ஏ கிரேடு உள்ள யாராவது ஆஃபீஸர்ஸு ஸ்கூல் லெவல்லையோ இல்லை எங்கேயோ ஒரு லெவலில் நம்ம அட்டஸ்டட் வாங்கி அதை ஃபார்மை ஃபில் பண்ணி அதை வச்சு அப்டேட் பண்ணிக்க. உங்களுடைய நேம் இருக்கிற மாதிரியோ டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி தான் சர்டிஃபிகேட் இருந்தால் அதுலேயே அட்டஸ்டட் வாங்கி அதையும் அப்டேட் பண்ணி நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.